என் பேர் லியாண்டர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை லீன்னு கூப்பிடுவாங்க. நான் படித்தது ஒன்று, பார்க்குற தொழில் ஒன்று. சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாழ்க்கை எப்போவுமே நம்ம தேடுற விஷயத்தை கொடுக்குறதே இல்லை. இங்கே ரெண்டே விதமான மனுஷங்க தான் இருக்காங்க. ஒன்று வாழ்க்கையை தேடுறவங்க, இன்னொன்று வாழ்க்கையை தேடி தொலைச்சவங்க. நான் எனக்கு அந்த ஃபோட்டோவை தேடிக்கிட்டு இருக்கேன். आया जाने உன் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். என்ன ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்க? பெரிய நானும் சும்மா ஃபோட்டோ ஜர்னலிஸ்ட் ஃபோட்டோ சொல்லி சொன்னால் மட்டும் பார்த்தாதியா, ஃபோட்டோஸ் எடுத்து காட்டணுமியா? வெளியே போய் மத. என் பேர் ஜான். நான் ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். என்னுடைய பொழப்பும் பொழுதுபோக்கும் ஃபோட்டோகிராஃபி தான். இப்போ என் பொழப்பு மற்றவங்களுக்கு பொழுதுபோக்காக மாறிடுச்சு. இந்த ஒரு ஃபோட்டோவே ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருச்சு. அதே மாதிரி ஃபோட்டோஸை நான் ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பித்தேன். மச்சு என்னவே ஓட்டுற போல. என்னடா சொல்கிற? என்னடா மச்சான், பெரிய நீ கெவின் காட்டுறாவே இருந்துருப்போம். அதுக்காக என் ஃப்ரெண்டு அப்லோட் பண்ண போட்டோ நிதியை அப்லோட் பண்ணலாமா? ஃப்ரெண்டு ஜேர்னலிஸ்டா? லிங்க் விட்றா மச்சு. அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கான். நீ வேணுமா உன் திறமை யூஸ் பண்ணி அவன் ரெக்வஸ்ட் கொடுத்து என்னவும் பண்ணு. சரி, ஓகேடா தேங்க்ஸ்.
வா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள வர வர எல்லாம் போட்டாலும் பார்க்கவே முடியல, என்னாச்சு? ஏடா பேசுற? டெய்லியுமா செத்துக்கிட்டு இருப்பாங்க, எந்தாச்சும் போட்டோ தேடி எடிட் பண்ணி போட வேணாம், லேட்டா இருந்தா எடுத்து ஒத்திக்கிட்டு வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. கூச்சுக்கிட்டான்டா. என்னோட பேருக்காக போட்டோஸ் ஒரு பைத்தியக்கார மாதிரி தேட இருந்துச்சு. ஆனா எனக்கு கிடைச்சது ஏமாற்றம் தான். மாப்பிள்ள ஒரு புது அடிமை சிக்கிருக்கா. ஏய் மாப்பிள்ள இதா மாப்பிள்ள ஏரியாக்குள்ள இருக்கியா இல்லையா? ஏன்னா உன்னை ஆளைய பார்க்கும்ல. சரிவா? ஏய் உன்னை பார்த்த தானே ஞாபகம் வருது மாப்பிள்ள. ஏரியா மாடியில இருந்து தவிக்க ரத்தம் தெறிக்க சாவுடுன்றான ஒருத்தன். நீ வந்தாதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். டே பிரபா, உன்ட்ட பல தடவை சொல்லிக்க என்ன ஓட்டாத கோமலம் போடுற. ஏய் உண்மையிலேடா வா. ஏய் மாப்பிள்ள சொன்னா கேள்றா. தவிக்க ரத்தம் தெறிக்க ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டியா? ஏய் மாப்பிள்ள சொன்னா கேள்றா வாடா. எடுத்தேனா உனக்கு லைக்ஸ்லாம் சும்மா பிச்சுக்கும். சொல்லிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டே இருக்கா. டிங்கு என்னடா பேசிட்டு இருக்க சொல்லி அடிச்சிட்டு. முக்கிய செய்தி: மதுரை புறநகர் பகுதியில் கொலை செய்யப்பட்ட மாலிபரின் சடலத்தை கண்டு மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொல்லுடா, கன்ஃபார்மா தெரியுமாடா? யாரும் இல்லையாடா? சரி ஓகே. இல்லைடா, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான்டா கேட்டேன். சரி ஓகேடா ஓகே. ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு தேவை நியூஸ். அவன் யார், அவன் என்ன பண்ணுறான்றது தெரிஞ்சுக்க அவனை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். மதுரை புறநகர் பகுதியில்
3 கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி லியாண்டர் என்பவரை பத்திரிகையாளர் ஜானின் உதவியால் போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர். மேலும் அவரை விசாரித்து வருகின்றனர். அவன் தப்பு பண்ணான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் பண்ண தப்பு யாருக்கும் தெரியாது. நான் பண்ண தப்பு இன்னொருத்தர் இன்ஸ்பயர் பண்ணி அவரை மாதிரி வரணும்னு நினச்சது தான். ஆனால் அவரோட முடிவு எனக்கும் வரும்னு நான் நினைக்கவே இல்லை.